ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 5 பயனுள்ள டிப்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி திருநீர் வச்சுருப்போம். ஸோ சாமிக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து திருநீர், அப்புறமா வெத்தலை, அதில் இருக்க பூ, சந்தனம் எல்லாமே நம்ம வந்து ஒரு இதில் சேர்த்து வச்சுட்டே இருப்போம். அதை வந்து தூக்கி போடுறது, எங்கே போடுறது தெரியாமல் நம்ம அப்படியே வீட்டில் சேர்த்து வச்சுட்டே இருப்போம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ குங்குமம் இருக்கும், சந்தனம், இந்த மாதிரி திருநீர், இந்த மாதிரி வெற்றிலை, அது கூட பூக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி போடுறதுன்னு தெரியாமல் எல்லாமே சேர்த்து வச்சுட்ருப்போம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்கும். ஸோ இதை வந்து குப்பை தொட்டியில் நம்மளால் போட முடியாது, ஏன்னா சாமியோட பொருள் அப்படிங்கிறதுனால குப்பை தொட்டியில் போட முடியாது. ஸோ இதை எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணலாம், இதை வந்து எந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பொருட்களை வந்து அகற்றலாம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள். 5 டிப்ஸுகளும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே அக்கறையான டிப்ஸும் கூட. இப்போ வந்து நான் என்கிட்ட இருந்த இந்த மீதமான இந்த திருநீர் எல்லாத்தையுமே நான் வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த குங்குமம் எல்லாமே நல்லாவே கெட்டு போயிடுச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே பக்கத்தில் இந்த இலைகளையும் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இப்போ இருந்தது இந்த வேஸ்ட்டுகள் மட்டும்தான். இது வந்து நம்ம சாக்கடையிலையும் சரி, குப்பை தொட்டிலையும் சரி தூக்கி போடவே கூடாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக செடி வளர்ப்போம், பூந்தொட்டியில் வளர்ப்போம், இல்லை எதுலையாவது ஒரு இடத்துல நம்ம செடி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மண்ணில் தான் நம்ம வந்து இதை வந்து கொட்ட போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு பூந்தொட்டியில் ஒரு கற்றாழை வச்சுருக்கேன். ஸோ இந்த கற்றாழைக்கு பக்கத்தில் வந்து இதில் வந்து தட்டிக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே இந்த இலைகளையும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தோண்டிக்கோங்க. ஸோ இலை அப்படின்றது உரமாக தானே ஆகும். ஸோ அதனால் நம்ம அப்படியே இந்த இலையும் வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இதுக்கு மேலே அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுடலாம். அப்படியே நம்மளுக்கு இது மண்ணோட கலந்து நம்ம செடிக்கு வந்து நல்லா உரமாகிடும். ஸோ இதை நம்ம வந்து தூக்கி வேறு எங்கேயோ போட்டுட்டோம் அப்படின்ற வந்து ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கவே இருக்காது. செடிக்கும் எந்த பாதிப்பும் வராது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மீதமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி திருநீர் அதிகமாக வீட்டில் சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். பூசுறதுக்காக நம்ம ஒரு கிண்ணியில் கொஞ்சமாக வச்சுட்டு மிச்சத்தை இந்த மாதிரி நம்ம போட்டு செடியில் வச்சு தண்ணி ஊற்றிடலாம். இது ரொம்பவே ஈஸியான வேலையும் கூட. ஸோ எப்போவுமே பூஜை அறையை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால க்ளீனாகவும் இருக்கும். அதனால் திருநீர் வீட்டில் இருந்ததுன்னா சாக்கடையிலையோ இதுலேயோ கண்டிப்பாக தூக்கி போடவே போடாதீங்க. இந்த மாதிரி வீட்டில் இருக்க பூச்சாடிகளையோ, இது செடி எந்த இடத்துல வளர்க்குறீங்களோ அந்த இடத்துல வந்து இந்த திருநீரை வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து செடிக்கு நல்ல உரமாகிடும். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய 4 டிப்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாதம் வடிக்கிறதுக்காக அரிசி போட்டு வச்சுருக்கேன். இதுலேருந்து மேலே வரல ஆவி, இந்த ஆவியில் வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு வந்து வெண்ணியாக மாறிடும். ஸோ அதுதான் செகண்ட் டிப்ஸு. நம்ம வந்து இந்த மாதிரி சோறு பொங்குறதுக்கு பானை யூஸ் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது குக்கரை விட. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மூடி வச்சுருவோம் இல்லையா? இந்த மூடி வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அதில் இந்த வெண்ணி பானையை நம்ம மேலே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அடுக்கு பானை இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இதிலே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ கீழேருந்து வர ஆவி வந்து வேஸ்ட் ஆகாமல், ஸோ இதை வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த வாட்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஹீட் பண்ணி கொடுத்துடும். ஸோ வெந்நி போடுறதுக்கு வேஸ்ட்டாக வந்து நம்ம கேஸ் பற்ற வச்சு வேஸ்ட்டாக வந்து வெந்நி போட வேண்டாம். மேலே வந்து நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வெந்நி நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். இன்னொரு யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுலேருந்து இந்த கேப்பில் இருந்து வந்து சோறு வந்து வடிஞ்சு வெளியே வரவே வராது. அது வந்து இதில் வந்து ரொம்பவே ஒரு நல்ல டிப்ஸ்ன்னு சொல்லலாம். வெந்நியும் நம்மளுக்கு கிடச்சிரும், சாதமும் ஈஸியாகவே வெந்து கிடச்சிரும், சீக்கிரமாக வந்துடும், ஆவியும் வெளியே போகாது. ஸோ உள்ளவே இருந்து ரொம்ப குயிக்காக வந்துடும். இதனால் வந்து கேஸை வந்து நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வெந்நி வந்து ஹீட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆகி ஆவியெல்லாம் போகுதுன்னு பார்த்துக்கோங்க நீங்களே.
ஸோ சாதம் வந்து நம்மளுக்கு வெந்து வரதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து வெந்நியும் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் சில்வர் பானை மேலே வைக்கிறது தான் நல்லது. அதே சமயம் வந்து மீடியமான சைஸ் வைங்க. கீழே இருக்க பானையை விட மேலே இருக்கிறது வந்து சின்னதாகவே இருக்கட்டும், ரொம்ப பெருசாலாம் வைக்க வேணாம். 3வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோறு வடிக்கும் போது துணி வச்சு சோறு வடிப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி 2 வந்து துணி கிளிப் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு கிளிப்பு இந்த பக்கம் ஒரு கிளிப் போட்டு நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அது தானாகவே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லபடியாக வடிஞ்சு வந்துடும். ஸோ இது வந்து 3வது டிப்ஸு. இது யூஸ் பண்ணி பாருங்கள். 4வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம குழம்பு வைக்கும்போது வந்து இது கூட்டுக்கு வந்து ஏதாச்சும் முட்டை வைக்கிறது அந்த மாதிரி வேலை இருந்தது அப்படின்னா இதுலேயே நம்ம வந்து முட்டையை வந்து அவிக்கிறதுக்கு போட்டுடலாம். ஸோ மெதுவாக போடுங்க. நம்மளுக்கு வந்து குழம்பு கொதித்து வரும்போது வந்து இந்த முட்டையும் நம்மளுக்கு நல்லா வந்து அவிஞ்சு கிடச்சிரும். ஸோ இதனால் வந்து கேஸை வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். இது வந்து 4வது டிப்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து மூடி வச்சுருங்க. ஸோ குழம்பு கொதித்து வரும்போது நமக்கு வந்து முட்டையும் வெந்து கிடச்சிரும். 5வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிப்ஸுன்னு சொல்கிறத விட ஒரு ஞாபகப்படுத்துகிற விஷயம்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக நமத்தும் போகாது, அதே சமயமாக ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சில்வரில் இருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்காமல் அதில் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அது நமக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பிளாஸ்டிக் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. என்கிட்ட இருக்க ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்படின்னா இதுதான். இது எனக்கு வந்து ஒரு கிஃப்டாக தான் ஒருத்தவங்க கொடுத்தாங்க. இதில் வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் தான் அதிகமாக வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ எதுலேயோ வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஹெல்த்துக்கு அது ரொம்பவே நல்லதும் கூட. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.